மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கோல்டு பர்ச்சேஸ் vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் வந்து நான் பிரின்ஸ் ஜுவல்லரியில் ஒரு கோல்டு ஸ்கீம் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து இன்னைக்கு ரெடீம் ஆயிடுச்சுன்னு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அது வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். அந்த பர்டிகுலர் வெயிட்லேயே எனக்கு வந்து ஜுவல்லரிஸ் காட்டுங்க, நெக்லஸஸ்லேருந்து நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னலாக காசு மாலை நெக்லஸ் பார்த்தேன். அண்ட் முல்லையிலே வித் பெண்டன்ட் அண்ட் யூ டைப்பில் காமிச்சிருந்தாங்க. கிட்ட இருக்கிற முல்லை ஹாரம் மேட்ச் பண்ணுறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னலாக இவங்க கிட்ட கேட்டிருந்தேன். ஆல்சோ இங்கே வந்து ரொம்ப வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன்ட் கூட கொடுக்காம எடுக்கணுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவே கேட்டிருந்தேன். பட் இந்த கொல்கட்டா மாடல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் நுணுக்கமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து இந்த ரூபி அண்ட் எமரல்டு பதிச்சிருந்த நெக்லஸ் காட்டியிருந்தாங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு யூனிக்காக இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ரேஞ்சஸ்லேயே ரூபியில் வந்து இந்த மாதிரி 2 ஃப்ளவர் பெண்டன்ட் வச்சிருக்கிற நெக்லஸ் காட்டியிருந்தாங்க. பெண்டன்ட் இல்லாமல் உங்களுக்கு யூ டைப்பில் வேணும்னாலும் ஃபுல்லாக ரூபி பதிச்சு கீழே வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஃப்ளவருக்குள்ளே ஒரு சின்ன ரூபி இருக்கிற மாதிரி நெக்லஸ் காட்டியிருந்தாங்க. இதுவுமே நான் போட்டு பார்த்தேன். இந்த 3 ரூபி நெக்லஸுமே போட்டு பார்க்கும்போது எனக்கு பெருசாக எதுவுமே எக்ஸப்ஷனலாக ஃபீல் ஆகலை. அண்ட் இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அந்த ஸ்டோன்ஸோடது. அது எப்படி நம்மளுக்கு பைபேக் இருக்கும், அது 80% சம்திங்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக அது ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நான் வச்சுருந்தேன். ஆனால் எதுவுமே எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. நெக்ஸ்ட் அந்த வெயிட் ரேஞ்சஸ்லேயே வந்து மற்றதெல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னும் போது இந்த செயின் வித் பெண்டன்ட் காமிச்சிருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் கொல்கட்டா மாடல். அண்ட் இந்த ட்ரெடிஷ்னல் சாவித்ரி மாடலில் அந்த பெண்டன்ட் வந்து நல்லா திக்காக வெயிட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த ரோப்பில் வந்து உங்களுக்கு ஒரு வரிக்கா பால்ஸ் இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு பெண்டன்ட்ல பால் டிசைன் மாதிரி ஹேங்கிங்ஸ் இருக்கும். நெக்லஸஸ் எதுவுமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அங்கேருந்த வந்து ஃபேன்சி செயின்ஸ் மினிமலான டெய்லி வேர் மாதிரியோ இல்லை ஒரு பார்ட்டி வேர் செயின் டைப்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த செயின் பார்த்து எடுத்து போட்டு பார்க்கும்போது இதோட வெயிட்டுமே ஆல்மோஸ்ட் நான் பார்க்குற நெக்லஸ்க்கு வெயிட் தான் இருந்தது. ஸோ இதை போட்டு பார்த்து நமக்கு சூஸ் ஆகுமான்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் ஸ்ட்ரைட்டாக செயின் செக்ஷனுக்கு போயிட்டோம். அங்கே போய் செயின்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ செயின் எடுத்தால் 2 பேருமே போட்டுக்கலாம், இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே போட்டுக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஃப்டி பின் மேலே இருக்கிற டிசைன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன். இந்த செயின் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இது ஒரு ஃபேன்சி மாடல். இது ஒரு 8 புடி செயின். இதுக்கு நான் ஒரு பெரிய பெண்டன் போட்டால் எனக்குமே நல்லா கிராண்டாக இருக்கும். அதே டைம் வந்து என் ஹஸ்பண்டும் போட்டுக்கலாம். அவங்களுக்கு போடும் போதுமே ஒரு ஃபேன்சி டைப்பில் ரொம்ப அழகாக இருந்தது. இதோட டிசைனில் வந்து அந்த சேஃப்டி பின்னுக்கு மேலே இருக்கிற டிசைன் வந்து ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 3 விதமாக அடுக்கியிருப்பாங்க. 3 சைடுமே அது எலும்பி தான் இருக்கும், ஒரு சைடுமே அது பட்டையாக இருக்காது. ஸோ இது ஒரு ஃபேன்சி டைப்பில் இருந்ததுனால நெக்லஸுக்கு பதிலாக இதுவே வாங்கிட்டு வந்துட்டோம். இது வாங்கிட்டதுக்கப்புறம் நாங்கள் வளையல் பார்த்துருந்தோம். வளையல் வாங்குறது வந்து நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது ரெக்கமெண்ட் ஆகும்.